இந்த விஜயோட இன்றைக்கு அவர் பேசிய பேச்சு, அவருக்கு அ கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அந்த மக்களுக்கு ஒரு அவருக்கு தான் கை தீர்வு கொடுக்கும். கிடைக்கும்னு அவருக்கு நினைக்கிறீங்களா? தான் கை கொடுக்கும். மக்களுக்கு கை கொடுக்குற மாரியான எந்த திட்டங்கள் இருக்க மாரி எனக்கு தெரியல. அந்த ஒரு அழுத்தம் மாநில அரசுக்கு ஏற்படுமே ஒழிய, இந்த அழுத்தத்தின் விளைவாக இவர் எந்த அளவுக்கு இவர்களோட நிப்பாருன்னு ஏதாவது உறுதி இருக்கா? இன்னைக்கு போயிட்டு வந்துட்டாரு. இத்தன பேர் மக்கள் கூட்டிட்டாங்க. மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்ப அந்த நம்பிக்கைய வந்து டிரான்ஸ்லேட் ஆயி, இப்ப நான் கேட்ட கேள்விகளுக்கு பதிலாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போடுவாங்களா? அ எ வ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிளியரன்ஸ் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் குடுத்துருக்காங்க. நீங்க வந்து என்வைரன்மென்டல் கிளியரன்ஸ், சோசியல் இம்பாக்ட் அனாலிசிஸ் இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாட மக்கள நீங்க உங்க பக்கம் கொண்டு வர்றதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்க போறீங்க? அப்ப அந்த ஸ்டெப் எடுப்பதற்கு திமுகவுடைய அரசு என்ன செய்ய போகுது? அப்ப இதனுடைய வெளிப்பாடாக அதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா, மக்கள வந்து பங்குதாரர் ஆக்குனீங்கன்னா, இல்ல வந்து இந்த இடம் இல்ல வேற இடத்த நாங்க சூஸ் பண்றோம். அப்ப நீர்நிலைகள் இல்லாத ஒரு மானாவாரி லேண்ட நாங்க சூஸ் பண்றோம்னு நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, இது வந்து ஒரு புராக்டிவ் கவர்ன்மெண்ட்ன்னு நம்ம நினைக்கலாம். இல்ல நாங்க இதத்தான் பண்ணுவோம், இதத்தான் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க அப்படின்னா, அத வந்து நம்ம எப்படி நீங்க இப்ப வேற ஒண்ணும் இல்ல. இங்க கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் மாத்துனாங்க. எவ்வளவு மக்கள் இன்னைக்கு சிரமப்படுறாங்க சொல்லுங்க பார்ப்போம். உள்ளுக பஸ் இல்லாம, அதாவது வித்தின் சென்னைக்குள்ளேயே வந்து எந்த பஸ் ஸ்டாண்ட் இல்லாம, அப்ப நீங்க வந்து கிளஸ்டர் மாரி பஸ் ஸ்டாண்ட் வச்சு, அதிலிருந்து நீங்க வந்து கொண்டு போணுமா இல்லையா? அப்ப நீங்க வந்து உங்களுடைய பிளானிங்கே இங்க ஓட்டையா இருக்கு. இங்க மெட்ரோ போகல. இதுவரைக்கும் மெட்ரோ போகல. இங்கேருந்து கிளாம்பாக்கத்துலேருந்து சென்னைக்குள்ள வரணும்னா ரூ. 800 ரூ. 1000 செலவாகுது. ஊர்ல அங்க கிளாம்பாக்கத்துலேருந்து ஊருக்கு போனா ரூ. 600 ஆகுது. அப்ப அங்கேருந்து சென்னைக்குள்ள வர்றதுக்கு ஒரு இ அப்ப பஸ்ஸுல இருந்து காத்து கிடந்து லக்கேஜ தூக்கி வச்சு எத்தனை மக்கள் சிரமப்படுறாங்க. அப்ப அந்த அது இதெல்லாம் வந்து திமுக அரசுக்கு நெகட்டிவ். அப்ப இதெல்லாம் வந்து நீங்க கேட்காம, மக்களது கருத்துக்களை கேட்காம, மக்களது எண்ணங்களை நீங்க வந்து புரிந்து கொள்ளாம, இதே இது எம்ஜிஆரோ, இல்ல கலைஞரோ, இல்ல வந்து ஜெயலலிதாவோ அது மாரி பண்ண மாட்டாங்க.